பௌர்ணமிக்கு முதல் நாள் ஃபோட்டோவை கொண்டு வா, என்னை வந்து பார், நிறுத்தி தரேன். ஆமாம், வெளியே போகாமல் காப்பாற்றுறேன். இப்படி அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இந்த ஒன்று தான் முதல்ல உருப்படி. நான் ஒன்றும் அப்படி சத்தம் போடல. அப்படி ஒருத்தர் சாமி ஆடுறார். கடலூர் எல்லை சாமியாடி. காலில் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம், இன்னும் 2 தரம் விடணும். இந்த கருப்பசாமி கோயிலை வச்சு 300 ஆட்டோவுக்கு நல்ல வருமானம். இந்த கருப்பசாமி கோயிலை வச்சு ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு கூட நல்ல வியாபாரம், பலசரக்கு கடைகளுக்கு புறாவும் நல்ல வியாபாரம், நொங்கு வியாபாரி இளநீ வியாபாரிக்கு நல்ல வியாபாரம், யூடியூப்காரங்களுக்கு நல்ல தொழில். அதே மாதிரி அரிசி கடை, பருப்பு கடை, பலசரக்கு கடை, எல்லா கடைகளுக்கும் நல்ல வியாபாரம். எதை வச்சு? இந்த கருப்பசாமி கோயிலை வச்சு, புளியரை கருப்பசாமி கோயிலை வச்சு. இதை தாங்க முடியாமல் இகழ்ந்து பொறாமையில் பேசுகிறவன் ஒரு பக்கம், இதை புகழ்ந்து பேசுகிற மக்களும் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த ஒரு சாமியை வச்சு இந்த ஒரு நபரை பார்க்கறதுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களும் வராங்களே அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறவனும் இருக்கான். என் மேலே பொறாமல் தாங்க முடியாமல் கொதிக்கிறவனும் இருக்கான். புகழ்ந்தால் புல்லரிப்பதும் இல்லை, இகழ்ந்தால் இறந்துவிடப் போவதும் இல்லை. இருப்பதை சதமென்று உணர்ந்து நிலையாக இருப்பதே என் ஸ்தானமாகும். அதை மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ஐயன் கோயில் இருக்குது. அதில் நாங்கள் கருப்பசாமியை கொண்டு வந்து வைக்கிறோம். அப்படி அந்த சாமியோடைய அருளை எடுத்து நானும் சாமியாடி, நானும் செழித்து, என் கோயிலும் செழித்து, எங்கள் ஊரும் செழிக்கக்கூடிய பாக்கியத்தில் எனக்கு இருக்கா? அப்படி ஒரு வாக்கு எனக்கு கிடைக்குமான்னு நீ கேட்க வந்திருக்கியான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டோம். என்னப்பா தானே உண்மை? சரியா தப்பாப்பா? அதாவது குறி சொல்கிறத முதல்ல எல்லோரும் புரியணும். இப்போ ஒரு தெய்வத்தை ஞானத்தால் பாத்திர முடியும். ஆனால் குறி சொல்கிறது எப்படின்னா, குறி சொல்கிறவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, உடம்பில் ஒரு உணர்ச்சி ஆங்காரம் சாமி ஆடுறது மாதிரி தோணுது சில பேருக்கு. அந்த ஆங்காரத்தை அவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான், அதை அவன் பயத்தோட பக்தன் கேட்டுட்டு போயிருந்தான். அது நடக்கலைங்கிறது பின்னால். இது ஒரு விஷயம். இப்படி சொல்கிறதும் ஒரு குறி. மனதுக்குள்ளே சாமியை நிறுத்திக்கிட்டு இன்னதுக்கு தான் வந்திருப்பான் அப்படி யூகம் பண்ணிக்கிட்டு சொல்கிறதும் ஒரு கூட்டம் இருக்குது. இருக்கு இல்லையா? அதுபோக கூட்டத்தில் வாரவனை இன்னொரு ஆளை வச்சு விசாரிக்க வச்சு அவன் மூலமாக செய்தியை கேட்டுக்கிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி பேர் வாங்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அண்ணன் என்ன செலம்பு தண்ணை சிரிக்கிய, உண்மையை சொல்லிட்டோம்னா. இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட இடம்தான் புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயில். நம்ம உட்கார்ந்து கூப்பிட்ட உடனே செய்தி காதில் கேட்கும். கோர்ட்டில் வழக்குடையவன் வாடா, ஓகே, அவன் தான் 2 பேர் இருக்கான். அவனை கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி? உன் வீட்டு பக்கத்தில் கடை இருக்குது, கடையை தாண்டி போனால் ஊர் எல்லையை தாண்டி போனால் சுடுகாடு இருக்கா? ஆமாம், அப்போ நீ தான். இந்த சுடுகாட்டை பார்த்தது ஞான சக்தி. கடையை தாண்டி 2 தெருக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குங்கிறத தெளிவாக பார்த்தது ஞானம். புரியுதா உங்களுக்கு? இதை நமக்கு வாய்ஸு ஒரு வாக்காகவும் கேட்கு, ஒரு காட்சியாகவும் தெரியுது. அப்போ இதுக்கு பேர் ஞானத்தின் தொடர்பு. இந்த ஞான காட்சியை நம்ம என்ன செய்ய முடியாது, யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும், என் பிள்ளைகள் என் ஜீனில் பிறந்திருக்கு கிடைக்கும். சரியா? பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நானாக மனமும் இந்தாடா உனக்கு இதை நான் தாரம்னு சொல்லி ஒரு பாவனையை உருவாக்கி கொடுத்தா அவனுக்கு அது கிடைக்கும். ஆனால் இந்த சாமியாடி சொல்லுதாங்களே, கையில் அருவாச்சு ஆய் 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 குடிச்சுக்கிட்டு நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லானே, அந்த மாதிரி சாமிக்கு யாரும் வாக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது தானாகவே குடிச்சிக்கலாம், தானாகவே ஆடிக்கலாம்.
மனத்துக்குள்ளே ஒரு பயத்தை மட்டும் தெளியதுக்கு எவனையாவது வழிகாட்டியாக வச்சுக்கலாம், வழிகாட்டியாக வச்சுக்கலாம் சொல்லலாம். இதுபோக நமக்கு பாரம்பரியத்துக்குள்ள கோயில் வச்சு கும்பிட்டு சாமி பாரம்பரியமாக தலைமுறையாக ஒருத்தருக்கு அருள் வருது, அந்த அருள் வா பூட்டு திறக்க மாட்டேங்குன்னு சொல்லுவான், வாய் பூட்டி கிடக்கு திறக்க மாட்டேங்குமா, அவன் ஏதாவது சொன்னால் நடக்கணும் அந்த அருளோட அப்படின்னு ஒரு சிலர் எண்ணுவான். அந்த எண்ணிக்கையின்படி ஒருத்தனுக்கு சாமி அருள் வாக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது அந்த சக்தி அவன் உடம்பில் இருந்து உணர்ச்சியாக தான் காட்டியிருக்கும், வாக்காக காட்டியிருக்காது. அந்த வாக்கு பலிக்கும் பலிக்காதுங்கிறதுக்கு பின்னால், அந்த வாக்கு சொல்கிறது உண்மை பொய்ங்கிறது பின்னால், ஆனால் அதை வாய் திறக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல உண்மை. உனக்கு வரக்கூடிய சாமியை வாக்கு சொல்ல வைக்கணும். அது உனக்கு உடம்புல வருதா? இப்போ நான் கூப்பிடுதான் வருதான்னு பார்க்கணும். கால் வந்துட்டு வா, நீ ஜூஸை கூட நான் குடிக்கணும். கருப்பசாமிக்கு யூடியூப்பில் இதெல்லாம் போடக்கூடாது, இந்த ஜூஸ் குடிக்கிறதெல்லாம்.